வணக்கம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனுக்கு அக்ராஸ் ரைட் டு லெஃப்ட் ஸ்க்ரோல் ஆகுது. இது ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட். இதை எப்படி நம்ம வீடியோவில் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை ட்ராக் 1ல் எடுத்துக்கிறோம். இது லென்த்தாக வேணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் அதே வீடியோ அதே ட்ராக்கில் எடுத்துக்கிறேன். ஃபார் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்டுக்காக நான் இந்த ரெண்டாவது போட்ட வீடியோவை ரிவர்ஸ் ஸ்பீடில் போட்டுக்கிறேன். ஃபார் தட் ஸ்பீடு போயிட்டு ரிவர்ஸை கிளிக் பண்ணிங்க. இப்போது ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டுக்கு பேஸில் வந்து பேக்ரவுண்டு வந்து சில நேரத்தில் லைட்டாக இருக்கும், சில நேரத்தில் டார்க்காக இருக்கும். அதுக்காக அவாய்ட் அந்த டெக்ஸ்ட் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம இங்கே வந்து ஒரு இமேஜ் ஷேப் ஒன்று, ரெக்டாங்குலர் ஷேப் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா சாம்பிள் கலர்ஸில் போனீங்கன்னா ஏதோ ஒரு கலர் நீங்கள் எடுத்துங்க. சப்போஸ் நான் பிளாக் எடுத்துக்கணும்னு வச்சுங்க. பிளாக் எடுத்து இங்கே போட்டுக்கிறேன். இது என்டையர் வீடியோவுக்கு போட்டுக்குங்க. அப்புறம் இதை ரீஷேப் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வரணுமோ அந்த இடத்துல மட்டும் வச்சுங்க பாட்டத்தில். அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு டைட்டில் போடணும். அந்த டைட்டில் எடுக்கிறதுக்கு டைட்டில் கிளிக் பண்ணிங்க. டைட்டில்ஸில் ஏதோ ஒரு டைட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைட்டில் ஃபார்மேட், டிஃபால்ட் டைட்டில் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறேன். இப்போ சைஸு பெருசாக இருக்குது. ஸோ நான் சைஸு சின்னது பண்ணிக்கிறேன். இதை கொண்டு வந்து இப்படி நடுவில் வைக்கிறேன். இந்த சைஸ் ஓகே அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் பெருசோ சின்னதோ பண்ணிங்க. ஸ்டைல் நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த ஸ்டைலே இருக்குதுன்னு விட்டுட்டேன். ஆனால் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ரைட் எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடுறேன். கொண்டு போயிட்டு இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே அனிமேஷன் இருக்குது இல்லையா, அனிமேஷனை செலக்ட் பண்ணி இதில் வந்து லெஃப்ட் ரோல்னு ஒன்று இருக்கு பாருங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப வேகமாக போகுது. ஏன்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் த டியூரேஷன். இப்போ நான் டியூரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ டியூரேஷன் அதிகம் பண்ணுறப்ப ஸ்பீடு கம்மியாகும், டியூரேஷனை கம்மி பண்ணுறப்ப ஸ்பீடு அதிகமாகும். உங்களுக்கு எந்த அளவு ஸ்பீடு உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டியூரேஷனை வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து என்டையர் வீடியோவுக்கு ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னா இதை நான் மறுபடியும் செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து இந்த ட்ராக் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், ஸ்பீடு கரெக்டாக இருக்கா? ஓகே, இந்த ஸ்பீடு ஓகே. நெக்ஸ்ட் இங்கே போயிடுச்சு எட்ஜில். பட் இங்கெல்லாம் இது வரைக்கும் பிளாங்காக இருக்குது. இது இந்த இடத்துல போகிறப்பே எனக்கு அடுத்த டெக்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இங்கே வர்றப்போ இந்த இடத்துல ப்ளே கட்டுற வச்சிங்க. ரெண்டாவதாக போட்டோம் இல்லையா, அதை தூக்கி இங்கே போடுங்க. சென்டர்கிட்ட வர்றப்போ எனக்கு இன்னொரு இதே டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மறுபடியும் காப்பி, அடுத்த ஒரு ட்ராக் க்ரியேட் பண்ணிங்க, அதை செலக்ட் பண்ணிங்க, Ctrl+V. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள்.
இதுதான் horizontal scrolling text. That's all in this video. Thanks for watching. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.